வணக்கம் நண்பர்களே. சர்க்கரை நோய் ஒரு தேசிய வியாதி என்று நாம் குறிப்பிடும் அளவிற்கு சாதாரணமாக பொது இடங்களில் கூட ஒரு தேநீர் கடையில் நாம் டீ கடையில் ஒரு டீ வாங்கும்போது கூட சர்க்கரை நார்மலா அப்படின்னு கேட்குற அளவு தான் இன்றைக்கு அது ஒரு தேசிய நோயாகிவிட்டது. அறிவிக்கப்படாத தேசிய நோய். சரி, இளம் வயது மாரடைப்பு நோய்கள் எல்லாம் இப்பொழுது சர்வசாதாரணமாக நம்ம காண முடிகிறது. அதே போல் பாலியல் பிரச்சனைகள் இந்திய படுக்கை அறைகளை மெதுவாக ஆக்கிரமிக்கிறது. இதை குறித்து நாம் ஏன் வெளிப்படையாக பேச தயங்கும் ஒரு மனோபாவம் நம்மளிடம் இருக்கிறது. இந்த மனோபாவத்தினால் நாம் பல்வேறு உளவியல் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய அந்த தாம்பத்திய பாலியல் குறைபாடுகள், தாம்பத்தில் ஈடுபடும் பொழுது ஏற்படைய குறைபாடுகள், இவைகளெல்லாம் வெளிப்படையாக பேசினால் நாம் சமுதாயத்தில் ஒரு மதிக்கத்தகுந்த ஆளாக இருக்க மாட்டோம், அல்லது நம்மை குறித்து தவறாக மதிப்பிடுவார்கள். இன்னும் சற்று வெளிப்படையாக சொல்லப்போனால் ஆண்மை இல்லாதவன் என்ற ஒரு பெயரை ஏற்படுத்திவிடும் என்பதால் இதை பற்றி யாரும் அதிகமாக பேசுவதில்லை. நாம் நண்பர்களாக, நம்முடைய தமிழகம் டைம்ஸ் வியூவர்ஸுக்கு நண்பர்களாக மருத்துவ முறையோடு நாகரிகமாக இதை மேல்கோடிட்டு நான் சொல்கிறேன். இதில் ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா சரி. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த பாலியல் குறைபாடுகள் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பார்க்கப்படுது. ஒன்று, ஆணினுடைய விரைப்புத்தன்மை, அந்த ஆண் உறுப்பின் விரைப்புத்தன்மை குறைபாடு. இரண்டாவது, விந்து முந்துதல், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்பே விந்து வெளியேறுதல் ஆணுக்கு. இதில் என்ன குறிப்பிட்ட நேரம் இருக்குது? அப்படி எதுவும் இவ்வளோ நேரத்தில் பண்ணால் தான் ஆரோக்கியம்னு சொல்ல முடியுமா? இல்லை பார்ட்னர் திருப்தி அடையலைங்கிறத வச்சு சொல்ல முடியுமா? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? எதை வச்சு இந்த கால நிர்ணயம் முடிவு பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இதை நான் கூறுகிறேன். முதலில் குறிப்பாக தமிழகம் தான் அதில் மருத்துவ ஆய்வுகள் படி தமிழக ஆண்களிடையே விரைப்புத்தன்மை கோளாறும் விந்து முந்துதலும் அதிகம் கண்டறியப்பட்டதாக ஒரு ஆய்வு சொல்லுது. சென்னையில் இருக்கிற தனியார் மருத்துவமனை அந்த ஆய்வை 11,510 ஆண்களிடம் 2 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறது. அதாவது ஒரு பாலியல் குறைபாடு காரணமாக யாராவது ஒரு ஆண் வந்தால் அவரிடம் கேட்கப்படும் கேள்விகள், அவர் அளிக்கும் பதில்கள், அவருடைய வாழ்க்கை முறை என்று அவரை பற்றிய விவரங்கள் மறைக்கப்பட்டு பொதுவான நோய்த்தன்மையை மட்டுமே இவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்கிறார்கள். அப்போது இந்த குழந்தையின்மை, ஆணுறுப்பு சிறியதாக உள்ள பிரச்சனை, பாதுகாப்பற்ற உறவால் ஏற்படும் பாலியல் நோய்கள், செக்ஸ் உறவில்லாத திருமண வாழ்க்கை போன்ற தரவும் அதிர்ச்சி தர வகையில் பதிவாக இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன அதிர்ச்சி இருக்குது? இதில் பாருங்கள், நான் சொன்னதில் பாருங்கள், பாதுகாப்பற்ற உறவால் ஏற்படும் பாலியல் நோய்கள், செக்ஸ் உறவில்லாத திருமண வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரெண்டுமே வச்சு தான் அந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போது பாலியல் ஆரோக்கியம் பற்றி இன்னும் நமக்கு விழிப்புணர்வு இல்லையோ அப்படிங்கிற சந்தேகிக்க வைக்கிற இந்த எச்சரிக்கைகள் பற்றி, ஆணின் பாலியல் குறைபாடுகள் பற்றி சில மருத்துவர்கள்ட்ட கேட்டும்போது அவங்க சொன்ன பதில்களை உங்களுக்கு வழங்குகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க, முன்பு போல் பாலியல் பிரச்சனைகளை பற்றி பாலியல் பிரச்சனைகள் குறித்து பேச தயக்கம் இருந்தது. இதை ஆண்மையோடு அதை சொன்னேன் இல்லையா, ஆண்மையுடன் தொடர்பு பேசி விடுவார்கள் அப்படிங்கிற அச்சம் இருந்தது. அதனாலேயே பாலியல் குறைபாடுகள் பற்றிய தரவுகளும் பொதுவெளியில் இல்லை. இப்போ யாராவது நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை, பாலியல் பிரச்சனைன்னு தேடினீங்கன்னா கிடைக்காது. ஏன்னா தரவுகள் இல்லை, அவங்க கரெக்டாக யாரும் சொல்கிறதில்லை. இப்போது தற்போது குறைபாடுகளை உணர்ந்து பலரும் மருத்துவ உதவிகளை நாடுகிறார்கள். அதன் காரணமாகவே இது போன்ற ஆய்வுகளும் வெளிவருகிறது. இப்போ இது போன்ற ஆய்வுகளின் முடிவுகள் மருத்துவர்களுக்கும் பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் கூட விழிப்புணர்வும் நோயாளி மற்றும் மருத்துவருக்கிடையான வெளிப்படைத்தன்மையும் இன்னும் அதிகரிக்கணும் தான் சொல்கிறாங்க. சரி, இப்போ முதல்ல அவங்க எடுத்துக்கிறது விரைப்புத்தன்மை பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது. பாலியல் உணர்வு மூளையில் தூண்டப்பட்டவுடன் ஆணுறுப்புக்கு தமனிகள் வழியாக, அதாவது இரத்த குழாய்கள் வழியாக இரத்தத்தை எடுத்து செல்லும். இதனால் உள்ள தசைகள் சுருங்கும், அதாவது ரத்தம் வர ஆரம்பிச்சோடனே சுருங்க ஆரம்பிக்குது. அப்போது வந்த இரத்தத்தை நரம்புகள் தடுத்து நிறுத்தியும் வைக்கும். இது நடக்கிறத சொல்கிறாங்க. அதாவது பாலியல் உணர்வு மூளையில் தூண்டப்பட்டவுடன் இதன் தொடர்ச்சியாக விரைப்புத்தன்மை உண்டாகிறது. அப்போது விந்து வெளியேறிய பிறகு தசைகள் தளர்ந்து அடைபட்ட இரத்த ஓட்டம் மீண்டும் வெளியே வரும். எவ்வளோ இயற்கையினுடைய ஒரு இயற்கையான விஷயத்தை பாருங்கள். இதுக்குன்னு யாரும் ஃபங்க்ஷனல் இதெல்லாம் பண்ணுற தெரப்பிலாம் இல்லை, இயற்கையாகவே இது நடக்கும். இதில் பிரச்சனை என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இதில் ஆண் உறுப்புக்கு போதுமான இரத்தம் செல்லவில்லை என்றாலோ அல்லது நரம்புகள் இரத்த ஓட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் திறன் இல்லாமல் இருந்தாலோ விரைப்புத்தன்மை ஏற்படாது. இதையே விரைப்புத்தன்மை கோளாறு, அதாவது எரெக்டில் டைஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஏன் விருப்பத்தன்மை இல்லைன்றது இயற்கையான காரணம். இது ஆள்காலு மாறுபடும் பொதுவான காரணங்களை சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விரைப்புத்தன்மை குறைபாட்டுக்கு காரணம் என்ன? இப்போ இது ஒரு இது சொல்லிட்டோம். பெரும்பாலும் 40 வயதுக்கு கீழே உள்ளவர்களுக்கு தான் உளவியல் காரணங்களாக விரைப்புத்தன்மை ஏற்படுகிறது, குறைபாடு ஏற்படுகிறது. 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். ஏன்னா அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆரோக்கியம் வேறு. அப்போ நடுத்தர வயதுள்ள ஆண்களுக்கு நீரிழிவு, உடல் பருமன், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுற்றுப்புற சூழல், உணவு பழக்கம், புகை மற்றும் மது, போதை மருந்து உட்கொள்வது, தூக்கமின்மை உள்ளிட்ட வாழ்க்கை முறை மாற்றங்களால் உண்டாகிறது. எது 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கு விரைப்புத்தன்மை ஏன் ஏற்படலைங்கிறதுக்கு இந்த காரணங்கள். முக்கியமாக சீரான ஹார்மோன் சுரப்பு, இரத்த குழாயின் செயல்பாடு, ஆர்ஜினைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ARGININE, அர்ஜினைன் என்ற அமினோ அமிலம் போதுமான அளவு இருப்பது ஆகியவையும் விரைப்புத்தன்மையில் முக்கிய பங்கு வகிக்குது. இதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இது விரைப்புத்தன்மை கோளாறு ஏற்படுவதற்கு உளவியல் ரீதியான காரணங்களா அல்லது மருத்துவ ரீதியான பிரச்சனைகளா அப்படிங்கிறத முதல்ல கண்டறியணுன்றாங்க. இப்போ சொன்னதெல்லாம் ஒரு காமன் சிம்டம்ஸ் அது. சரி, சமயங்களில் இரண்டும் கலந்ததாகவும் இருக்கலாம். இதன் அடிப்படையிலேயே சிகிச்சை அமையும். ஏன் சிகிச்சை எடுக்கணும்னா, சரி, இதுக்கு உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன? இப்போ 2 விதமாக சொல்லிட்டோம். ஒன்று உளவியல் ரீதி, உடல் ரீதியான. இப்போ உளவியல் ரீதியான காரணங்கள் என்ன? பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பெரும்பாலும் இதுக்கு ஒரு முதல் காரணமாக கண்டறியப்படுது. இரண்டாவதாக பார்ட்னரோட அந்யோன்யம் இல்லாதது, ஒரு பெரிய நெருக்கம் இல்லாமல் பழக்கம், ஏதோ ஒரு புது நண்பர்கள் போல இருப்பது, வேறு ஒருவருடன் தொடர்பு போன்ற காரணங்களால் விரைப்புத்தன்மை கோளாறு உளவியல் ரீதியாக உண்டாகும். அதாவது வேறு யாரோடைய தொடர்பு இருந்தாலும் இந்த விரைப்புத்தன்மை கோளாறு ஏற்படும். திருமணம் தாண்டிய உறவை சொல்கிறாங்க. மேலும் பாலியல் உறவில் சிறப்பாக செயல்பட முடியாதோ என்ற சந்தேகம், பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியுமா போன்ற பயம் காரணமாகவும் விரைப்புத்தன்மை உண்டாகாது. இதையே பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிரச்சனை உளவியல் ரீதியானதா என்பதை உறுதிப்படுத்த 2 சோதனைகள் இருக்குது. என்ன? சுய இன்பம் செய்கிற ஆண்களுக்கு, இத்தகைய ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை நன்றாக இருக்கும். எப்போது? சுய இன்பம் செய்யும்போது. அதேபோல் தூங்கி எழுகிற காலை நேரத்திலும் இயல்பாகவே விரைப்புத்தன்மை இருக்கும். ஆனால் இணையுடன் இருக்கும் நேரத்தில், அதாவது மனைவியோடு இருக்கிற நேரத்தில் மட்டும் விரைப்புத்தன்மை உண்டாகாது. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான உளவியல் காரணங்களாக சொல்கிறாங்க. விரைப்புத்தன்மை கோளாறை கண்டுகொள்ளாமல்ட்டால் என்ன ஆகும்? சரி, இதில் கண்டுக்கல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னா, விரைப்புத்தன்மை கோளாறுக்கும் மாரடைப்புக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒரு மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறாங்க. மருத்துவ ஆய்வு தான். இவர்களுக்கு 3 அல்லது 4 ஆண்டுகளில் இந்த விரைப்புத்தன்மை குறைவு என்ற பிரச்சனை 3 அல்லது 4 ஆண்டுகளில் மாரடைப்பு வருவதற்கான சாத்தியம் மிகவும் அதிகம். ஏனெனில் ஆண் உறுப்புக்கு செல்லும் இரத்த குழாய் சிறியது, இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாய் சற்று பெரியது, இரத்த ஓட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கு என்பதால் முதல்ல விரைப்புத்தன்மை கோளாறில் தான் தெரியும். விரைப்புத்தன்மை கோளாறு வந்துட்டாலே இரத்த ஓட்டம் எங்கேயோ பாதிக்கிறதுன்னு அர்த்தம்ன்றாங்க. சரி, இதை அறிகுறி என்றே சொல்கிறோம். நீரிழிவு நோயாளிகளுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை வருவது இயல்பானது அல்ல. நீரிழிவு நோயாக இருந்தாலே அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வந்துடும் அப்படிங்கிறது இயல்பு அல்ல. அது எதிர்காலத்தில் மாரடைப்பாகவும் மாறலாம். அதனால் கண்டிப்பாக ECG, எக்கோ, இன்னும் ரொம்ப முக்கியம் சோதனைகளும் ட்ரெட்மில் பரிசோதனையும் செய்து கொள்வது தான் நல்லது. சரி, விரைப்புத்தன்மை கோளாறுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குற காமனாக தெரிஞ்சுக்கிறது தான். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம். பெரும்பாலான நேரங்களில் மாத்திரைகளே போதுமான சிகிச்சை தான். மாத்திரைகளில் நிறைய வகைகளும் இருக்குது. மருத்துவரிடம் பரிசோதித்து உரிய ஆலோசனையுடன் இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே விரைப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கும் பட்சத்தில் இந்த மாத்திரைகள் கூடுதலாக உதவி செய்யும். அவ்வளோதான். ஆண் உறுப்பில் ஊசி போடக்கூடிய ஒரு முறையும், அதாவது இன்ட்ராகவர்னல் இன்ஜெக்ஷன், ரைட்டா? அது ஆண் உறுப்பில் போடக்கூடிய ஒரு ஊசி, அதுவும் இருக்குது. ஆனால் நீரிழிவுக்கு இன்சுலின் போடுவது போல் தானாக அந்த ஊசியும் இந்த ஆணுறுப்பில் போட்டுக்கொள்ளலாம். ஆணுறுப்பு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இடம் என்பதால் அதற்கு முறைப்படி மருத்துவரின் ஆலோசனை பெற்று செயல்படணும். உடனே ஊசி போட சொல்லிட்டாங்கன்னு செஞ்சிடாதீங்கன்றது இந்த ஆலோசனை. சரி, இதே போல் வேக்குவம் பம்ப் என்ற உபகரணமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மருத்துவருடைய ஆலோசனையில் தான் நீங்கள் இந்த உபகரணத்தை பயன்படுத்தலாம். பினைல் இம்ப்ளான்ட் என்கிற அறுவை சிகிச்சை முறையும் இருக்குது. இது எல்லாமே இந்த சிகிச்சையில் இருக்குது. இதில் எது வேணுங்கிறது உங்கள் மருத்துவர் தான் சொல்லணும். விரைப்புத்தன்மை கோளாறுக்கும்
விந்து முந்துதலுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டும் வேறு வேறு பிரச்சனை தான் டாக்டர் சொல்கிறாங்க. இருப்பினும் ஒரு பிரச்சனை கொண்டவருக்கு அடுத்த பிரச்சனையும் வரலாம். குறிப்பாக விந்து முந்துதல் இருப்பவருக்கு நாளடைவில் விரைப்புத்தன்மை குறைபாடு வரும் வாய்ப்பு உண்டு. அப்போ அதேபோல் விரைப்புத்தன்மைக்கான மாத்திரைகள் விந்து முந்துதலுக்கு பயன்படாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. விரைப்புத்தன்மை கொடுக்கறதுக்கு விந்து முந்துதலுக்கு அது பயன்படாது. அதற்கான வேறு மாத்திரைகள் உள்ளது. விந்து முந்துதல் என்பது மிகவும் அதிகமான காணப்படும் முதன்மையான பாலியல் குறைபாடு. இதற்கு அடுத்துதான் விரைப்புத்தன்மை பிரச்சனை வருதுன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது எது ஒரு வர்ற ஆய்வுகள் வச்சு அவங்க சொல்கிறது தான். எத்தனை பேஷண்ட் வந்தாங்க, அதில் அதிகமான பேர் எதை இந்த ரெண்டில் எதை சொன்னாங்க அப்படிங்கிறதுல இது மாறுபடுது. இயல்பான செக்ஸ் எத்தனை நிமிஷம் நீடிக்கலாம்? விந்து முந்துதல் இருப்பதை எப்படி உறுதிப்படுத்துவது? இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ நேரம் உடலில் ஈடுபட்டால் ஆரோக்கியமாக இருக்குது, பார்ட்னரை திருப்திப்படுத்திட்டோம் அப்படிங்கிறத எப்படி நம்ம எவ்வளோ நேரம் உறவில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு இது பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்கிறது. மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கால அளவை IELT அப்படின்னு குறிப்பிட்றாங்க. IELT இவற்றின் அடிப்படையில் சராசரியாக 2 முதல் 6 நிமிடங்கள் சராசரி தான். இது ஆவரேஜ். இதில் 1 2 அதாவது குறைவுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். 2 குறைந்தபட்சம் 2 நிமிடம் அல்லது 6 நிமிடங்கள் வரை உறவில் ஈடுபடுவது வழக்கமான கால அளவு. இதில் 1 நிமிடத்துக்கு குறைவாக அல்லது சில நேரங்களில் பெண் உறுப்பில் அதை வைப்பதற்கு முன்பாகவே விந்து வெளியேறினால் அதை விந்து முந்துதல்னு வைத்துக் கொள்ளலாம். அதாவது 2 நிமிடத்துக்கும் 1 நிமிடத்துக்கும் குறைவாக 2 நிமிஷம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1 நிமிடத்துக்கும் குறைவாக அல்லது பெண் உறுப்பில் செலுத்தும் பொழுதே அந்த விந்து வெளியே வந்து விடுகிறது, முன்பாக வைத்த உடனே வந்து விடுகிறது அப்படின்னா அது விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இதில் வயது, உடல்நிலை உள்ளிட்ட காரணங்களும் உள்ளன. இதுபோல் விந்து வெளியேறாமை டிலேடு எஜாகுலேஷன்ன்றது ஒரு நோய் தான் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தருடைய பார்ட்னருடைய உடல்நிலை எல்லாம் பொறுத்தது. ஆனால் சராசரியாக 2 6 நிமிடங்கள் என்பது பொதுவான கருத்து. இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா டாக்டர் தான் போகணும், உங்களுடைய சிறப்பு மருத்துவர். சரி, இப்போ எந்த மருத்துவரை இதுக்காக அணுகிறது? காமன் எல்லாத்தையும் பார்க்குற டாக்டர் ஜெனரல் மெடிசனில் எடுக்கிறதா என்ன மருந்துகள்? அதுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, பாலியல் உடல் தொடர்பாக ஏதேனும் அசௌரியம், அழுத்தம் போன்றவற்றை உணர்ந்தாலே மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதுதான் நல்லது. சிலர் திருப்தியின்மை காரணமாக 3 நிமிட கால அளவை கூட விந்து முந்துதல் பிரச்சனையோ அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு தான் கவலைப்படுறாங்க. மருத்துவர்கள் ஆலோசனை பெறும்போது ஏன்னா 3 நிமிஷங்கிறது கூட எனக்கு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது, அது கூட எனக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆண்கள் இருக்காங்க இல்லையா? இன்னும் மருத்துவர்கள்ட்ட உரிய தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். சரி, எந்த மருத்துவரிடம் சிகிச்சை பெறுவதுன்னு இருக்குல்ல, எந்த மருத்துவர் அணு வேண்டும், சிகிச்சை எங்கே பெறணும்? பாலியல் குறைபாடுகளுக்கான சிகிச்சை என்பது அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்த செய்ய வேண்டிய ஒரு மருத்துவ முறை தான் சொல்கிறாங்க. பாலியல் குறைபாடுனாலே செக்ஸாலஜிஸ்ட்டை மட்டும்தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. உளவியல் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு உளவியல் ஆலோசனைகள் மட்டுமே போதுமானது. ஊசி போடுவது, இம்ப்ளான்ட் செய்வது போன்றவற்றுக்கான சிகிச்சைகளை சிறுநீரக மருத்துவர்கள் தான் மேற்கொள்கிறாங்க. ஆணுறுப்பில் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டால் சர்ம நல மருத்துவரிடம் ஆலோசனை பெறணும். ஏன்னா அதில் பொண்ணு இருந்துச்சுன்னா அவங்க தான் ஸ்கின் டிசீஸ் அது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலியல் நோய்கள் என்றால் தொற்று நோய் மருத்துவர்கிட்ட சிகிச்சை பெற. டெஸ்டோட்ரான் ஹார்மோன் குறைபாடுனா நாளமில்லா சுரப்பிகள் மருத்துவர் சிகிச்சை அளிப்பார். இதை சாதாரண இரத்த பரிசோதனையிலே தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு உறவின் போது வலி ஏற்படுவது தொடர்பான பிரச்சனைக்கு மகப்பேறு மருத்துவரிடம் தான் செல்லணும். பெண்ணுக்கு வலி, அந்த உறவில் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய வலி, செக்ஸாலஜிஸ்ட்களை மட்டுமே தேடி அலைய வேண்டியது இல்லை. உங்கள் குடும்ப நல மருத்துவரை கூட நல்ல வழிமுறை காட்டுவார். ஏன்னா ஃபேமிலி டாக்டர், அவருக்கு செக்ஸாலஜி பற்றி என்ன தெரியும், நம்ம ஒரு தவறான கணிப்பில் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த செய்தி சொல்கிறாங்க. சரி, இப்போ ஆரோக்கியமான செக்ஸ் வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்? தம்பதிகளுக்குள் அன்பும் அந்யோன்யமும் இருக்க வேண்டும். விரைப்புத்தன்மை கோளாறு, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் என்ன காரணம் என்பதை கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சை பெறணும். நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்களை கண்ட்ரோல் வச்சுக்கணும். நோய்களுக்கு உட்கொள்ளும் மருந்துகளால் பாலியல் சிக்கல் ஏற்பட்டால் அதற்கான நிவாரணத்தையும் மருத்துவரிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உடல் பருமன் போன்றவற்றை அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஆரோக்கியமான உணவு முறைகளும் உடற்பயிற்சிகளும் சிறப்பான பாலியல் வாழ்க்கைக்கு கை கொடுக்கும். சரி, இதில் தாம்பத்திய வாழ்வை மேம்படுத்தும் உணவுகள் எது இருக்கா? சில சாப்பாடுகளை சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம், செக்ஸ் வாழ்க்கை நல்லாயிருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இது இருக்கா அப்படின்னா காமனான ஒரு இது சொல்கிறாங்க. கீரை வகைகள், தர்பூசணி, வாழைப்பழம், மாதுளை, கேரட், பீட்ரூட், பூண்டு, ஆரஞ்சு போன்றவற்றை சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க.
பொதுவாக அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் உறுதியான ஆதாரங்கள் கிடையாது. இதை நீங்கள் என்ன ஒருத்தர் பிரச்சனை வர்றாரு, ஆரோக்கியமாக இருக்காரு, அவர் என்ன சாப்பிட்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பாலியல் வாழ்க்கைக்கும் ஆரோக்கிய வாழ்க்கையை சீராக்க இது உதவும். ஆரோக்கியமாக உங்களை வச்சுருப்போம். இந்த ஃபுட்டெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுருந்தாலே இது உங்களுக்கு மகிழ்ச்சியான தாம்பத்தியத்தை கொண்டு செல்லும் அப்படிங்கிறது மருத்துவரோட பொதுவான ஆலோசனை. இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான காமன் ஃபேக்டர்ஸ். வரும் நோயாளிகளிடம், இந்த குறைபாடுகளுடன் வரும் நோயாளிகளிடம் அவர்கள் கூறும் கருத்துக்களையும் அவர்கள் சொல்லும் சாப்பாடு முறை, அவங்க எப்படி இது பண்ண எல்லாத்தையும் வச்சு விவரங்களை மட்டும் வச்சு ஆய்வு பண்ணுறாங்க. ஏன்னா நபர்களுடைய தகவல் நமக்கு தேவையில்லை. இதை மட்டும் வச்சு ஆய்வு பண்ணும்போது இது ஏற்படுற காமன் இது வந்து மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இதை தாண்டி சிலருக்கு வேறு பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் மருத்துவரை அணுகலாம். மிக குறிப்பாக அதை மருத்துவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஈவன் 60-70 வயதை கடந்தவர்கள் கூட திரும்ப அந்த செக்ஸ் வாழ்க்கையில் ஈடுபட முடியும், ஆரோக்கியமாக ஈடுபட முடியும். அதற்கான மருத்துவ முறை இப்போது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதனால் ஏற்படக்கூடிய பாலியல் பிரச்சனைகளாக அது போயிடக்கூடாது. இப்போ வாழ்க்கை துணையே இல்லை, அப்போ இவங்களுக்கு 60-70 வயசில் போய் ஆரோக்கியமான செக்ஸுக்கு மருந்து தரேன்னு சொன்னால் அது வேறு வகையான குற்றங்களை விளைவிக்கக்கூடாது அப்படின்ற கவலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும். இங்கு நாம் பாதிப்பதெல்லாம் ஒரு தனி மனிதன், அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய செயல்பாடுகள், இவ்வளவுதான். ஸோ இது குறிப்பாக சொல்லணும்ல, அதுக்காக சொல்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க, அப்போ தான் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.